Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸில் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் எப்போ வரும் பெற்றோர்களும் குழந்தைகளும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன காரணத்தினால எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? ரவுண்ட் 1ல் நம்ம எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்கல. அப்போ ரவுண்ட் 2ல் வேற கல்லூரிக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, ரீஅலாட்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ரவுண்ட் 1ல் நமக்கு கல்லூரியே அலாட் ஆகலை, அது கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கலாம், NRI கோட்டாவாக இருக்கலாம், ஏதோ ஒரு கேட்டகரியில் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி கல்லூரி கிடைக்கல அல்லது கல்லூரியே அலாட் ஆகலை, இந்த ரவுண்டில் கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ ரவுண்ட் 2ல் எவ்வளவு இடங்கள் வரும். இப்போ கல்லூரியில் சீட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த எவ்வளோ இடங்கள் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது ஃபைனலாக நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் வந்தால் தான் தெரியும். தற்சமயம் நமக்கு 500 இடங்கள் இன்க்ரீஸ் ஆகுமா, 1000 இடங்கள் இன்க்ரீஸ் ஆகுமா, 8000 இடங்கள் சொல்லியிருக்காங்களே, அதையெல்லாம் நம்பி நீங்கள் ஏமாத்திரக்கூடாது. 8000 இடங்கள் உத்தேசமாக சொன்னது போஸ்ட் கிராஜுவேட் சீட்ஸையும் சொல்லியிருக்காங்க, பிஜி சீட்ஸு, MBBS சீட்ஸு, அதில் டீம்டு யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட், ப்ரைவேட் காலேஜஸ் ஆல் ஓவர் இந்தியா. அப்போ தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு இடங்கள் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுவும் கவர்மெண்ட் காலேஜஸ்லையும் ப்ரைவேட் காலேஜஸில் வந்தால் தான் நமக்கு பெனிஃபிட். அப்போ ரொம்ப அதை எதிர்பார்த்து நம்ம ஏமாந்துட வேண்டாங்க. பட் அப்போ ரவுண்ட் 2ல் இடங்கள் வருமா, எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கும். அப்போது இந்த 2023ல் எவ்வளவு இடங்கள் இருந்தது, 2024ல் எவ்வளவு இடங்கள் இருந்தது, அப்போ 2025ல் எவ்வளவு இடங்கள் எதிர்பார்க்கலாம். அது ரவுண்ட் 1ல் கிடைச்சிருந்தாலுமே நமக்கு வேகன்சிஸ் வருது, எல்லா சீட்டும் ஃபில் ஆயிடுச்சு. அது டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, எல்லா கேட்டகரிலையும் அப்போ சீட்டு ஃபில் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் வேகன்சி வரும், ஸ்டூடெண்ட்ஸ் சேராமல் விடுவாங்க. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்ஸ் எடுத்திருப்பாங்க, இங்கேயும் சீட் எடுத்திருப்பாங்க, அப்போ இடங்கள் வரும். அது லாஸ்ட் இயர் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டேட் கோட்டாவில் கலந்துக்கல. அந்த நீங்கள் சீரியல் நம்பர் பார்த்தா தெரியும், ஒரு 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தது. அது சீரியல் நம்பருக்கும் ரேங்க்குக்கும் பார்த்தீங்கன்னா 50 டிஃப்ரென்ஸ் இருந்தது. அப்போது அவங்க வந்து தமிழ்நாடு ஸ்டேட்லேயே கலந்துக்காமல் டைரெக்டாக ஆல் இண்டியாவில் கலந்துட்டாங்க. இந்த டைம் நிறைய டைம் போஸ்ட்போன் பண்ணதுனால ஒரு 10 சீரியல் நம்பர் தான் வித்தியாசம் இருக்குது. அது சீரியல் நம்பருக்கும் ஜென்ரல் ரேங்க்கும் இடையில 10 தான் இருக்குது. அப்போ எல்லாருமே 10 ஸ்டூடெண்ட் தவிர எல்லாருமே ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுத்திருக்காங்க, ஸ்டேட்லேயே எடுத்திருக்காங்க, டாப் ஸ்டூடெண்ட்ஸ், டாப் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த வருஷம் கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜஸில் இடங்கள் அதிகமாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் படி. அப்போ நம்ம 2023ல் எப்படி இருந்தது, 2024 எப்படி இருந்தது, 2025ல் எப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ கம்பேர் பண்ணி இந்த வருஷம் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு எவ்வளவு இடங்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம எதிர்பார்த்த மாதிரி கல்லூரி கிடைக்காம போயிருமா இருக்கு, கவர்மெண்ட் கோட்டாலையும் கிடைக்கல, மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள், ஃபீஸ் அதிகமாக இருக்கு. அப்போ நம்ம அப்ராட்ல போய் படிக்கலாமா அப்படின்னா அப்ராட்ல போய் படிக்கலாம், தாராளமாக படிக்கலாம். போயிட்டு வந்து FMGA எக்ஸாம் எழுதணும், ஃபாரின் கிராஜுவேட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எழுதுனா போதுமானது. பட் அப்போ அப்ராட்ல எந்த கண்ட்ரியில் போய் படிக்கலாம், அப்போ அப்ராட்ல படிக்கிறது பெட்டரா, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, தாராளமாக நீங்கள் படிக்கலாம். பட் நீங்கள் படிக்கக்கூடியது வந்து நல்ல முறையாக படிச்சு இங்கே வந்து FMGA கிளியர் பண்ணால் நீங்களும் டாக்டர் ஆகிடலாம், எந்த விதத்திலும் ஒன்றும் மோசமெல்லாம் கிடையாது. பட் ஒருவேளை அப்ராட்ல எந்த கண்ட்ரியில் படிக்கலாம்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி எந்த மாதிரி கண்ட்ரியில் படிக்கலாம், உங்களுக்கு அப்ராட்ல படிக்கிறது சரியா தவறா அப்படின்னு கிளாரிஃபிகேஷன் இருக்குது, தேவைப்பட்டால் உங்களுக்கு தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. MBBS அண்ட் அப்ராட் படிக்கலாமா, அப்போ படிக்கலாமா வேண்டாமாங்கிறதுக்கு அது உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம். அப்போ இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அப்போ உங்களை நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம். இது தேவைப்படுறவங்க நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், எனக்கு மாதிரி கைடன்ஸ் தேவை அப்படின்னு அனுப்புங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நம்பர் தெரியும், 9363443685 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் 2023ல் பாருங்கள் 164 இடங்கள் வந்தது. ESIC சென்னையில் 165, போன வருஷம் கொஞ்சம் குறைவு. அப்போ இந்த வருஷம் கண்டிப்பாக இடங்கள் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல் இண்டியா கோட்டாலையும் அந்த நல்ல மார்க் எடுத்துகிற குழந்தைகள் பயத்தின் காரணமாக ஆல் இண்டியாலையும் எடுத்திருக்காங்க, ஸ்டேட் கோட்டாலையும் எடுத்திருக்காங்க. அப்போ இந்த எண்ணிக்கை கண்டிப்பாக இந்த வருஷம் அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் ஜென்ரல் ரேங்க் அப்படிங்கிறது பார்த்தாலும் சரி, பிசி ரேங்க், ஒவ்வொரு கேட்டகரியிலும் பிசி ரேங்கும் மாறுபட்டு இருக்கு. அப்போ இந்த வருஷம் கண்டிப்பாக நமக்கு அதிக இடங்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 2023ல் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் 250 இடங்கள், 49 இடங்கள் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் வந்தது, 299 இடங்கள் வந்தது. போன வருஷம் 270 இடங்கள் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இங்கே, 117 இடங்கள் பிரைவேட் யூனிவர்சிட்டி வந்தாலும் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் 60 இடங்கள் வந்தது. அப்புறம் 350, 387 இருந்தாலும் ஒரு 330 புதுசாக அந்த சீட் ஆட் பண்ணதுனால ஒரு 320,
330 ரேஞ்சில் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் 387 ரவுண்ட் 2ல இருந்தது. அது பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டால அது 270 இடங்கள் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிங்கிற பிரைவேட் காலேஜஸும் 117 இடங்கள் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் இருந்ததுங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 279 சீட்ஸ், 279 இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். பிரைவேட் யூனிவர்சிட்டி 138 இடங்கள், 417 இடங்கள் வந்ததுங்க. 400 இன்க்ளூடிங் மைனாரிட்டி, தனித்தனியாக கொடுக்கல, மைனாரிட்டி சேர்த்து கொடுத்துட்டாங்க. போன வருஷம் 139 இடங்கள் நமக்கு பாருங்க, 279 130 இடங்கள் நிறைய பேர் மேனேஜ்மெண்ட்ல சேர்ந்தாங்க. 90 இடங்கள் நமக்கு எதில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டியில் இங்கே 94 இடங்கள் எதில் வந்ததுன்னா நமக்கு மைனாரிட்டி. பட் இங்கே வந்து மைனாரிட்டி கம்பைன் பண்ணது ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் வருது. அப்போ 323 இடங்கள். ஆனால் போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டா இடங்கள் கொஞ்சம் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அது 2023க்கு 24 கிடையில. காரணம் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் வந்து கடைசியாக ஆட் பண்ணாங்க, அதனால கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாலேயும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. என்ஆர்ஐ கோட்டா பொறுத்த வரைக்கும் 395 இடங்கள் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில், 45 பிரைவேட் யூனிவர்சிட்டி, 440 இடங்கள் 2023ல. போன வருஷம் பாருங்க 350 இடங்கள், ஆல்மோஸ்ட் சிமிலர், 75 425. அங்க பாருங்க 440 இடங்கள் என்ஆர்ஐ லேப்ஸ், என்ஆர்ஐ அண்ட் என்ஆர்ஐ லேப்ஸ். அது மோஸ்ட்லி என்ஆர்ஐ பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது, எல்லாமே என்ஆர்ஐ லேப்ஸாக தான் கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ 425 இடங்கள். பட் இந்த வருஷம் என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. என்ஆர்ஐ லேப்ஸ் வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் மாற்ற போறாங்க. இதில் ஒரு சந்தேகம் சார், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல நமக்கு மைனாரிட்டி கோட்டாக்கு மாற்றுவாங்களா, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் தான் மாற்றுவாங்க. அது என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ உத்தேசமாக நம்ம பார்க்கும்போது எவ்வளவு இடங்கள் வர, 164 இடங்கள் வந்திருக்கு. போன வருஷம் 92 இடங்கள் வந்திருக்கு. அப்போ நமக்கு இந்த வருஷம் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன், அது நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்றோம் அப்படின்னா 120 140 இடங்கள் வரைக்கும் வரக்க வாய்ப்புகள் இருக்கு. 120 to 140 சீட்ஸ் வரைக்கும் நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜஸ்ல 120 140 இடங்கள் வரைக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரை பாருங்க 299 387. அப்போ 300 இடங்கள்ல இருந்து கவர்மெண்ட் கோட்டால 300 இடங்கள்ல இருந்து நமக்கு 350 இடங்கள் வரைக்கும் வரக்க வாய்ப்புகள் இருக்குங்க. 300 to 350 சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டால நமக்கு வரக்க வாய்ப்புகள் இருக்கு. இதுல அடிஷனல் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மாறுபடும். பட் ஆவரேஜா பாருங்க 299 380. அப்போ 300 இருந்து 350 இடங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு வாய்ப்பு இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டா பாருங்க 417 323. அப்போ 350 இடங்கள் இந்த வருஷம் சீட் ஃபீஸ் வேற இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால 350 இருந்து 380 இடங்கள் வரைக்கும் கூட வரக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது கவர்மெண்ட் காலேஜஸ்ல, அது மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால இந்த வருஷம் 330 to 380 வரைக்கும் நமக்கு வர வாய்ப்பு இருக்குங்க. ஸோ 330 இருந்து 330 இடங்கள்ல இருந்து 380 இடங்கள் வரைக்கும் நமக்கு வரலாம். அது மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் பாருங்க 417 இடங்கள், 320 இடங்கள். அப்போ 330 இருந்து 380 இடங்கள் வரைக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ஆர்ஐ அண்ட் என்ஆர்ஐ லேப்ஸ் பாருங்க 440 + 425. அப்போ 400 இடங்கள் to 450 இடங்கள் வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. என்ஆர்ஐ லேப்ஸ் பொறுத்த வரைக்கும் 400 to 450 இடங்கள். இந்த 400 to 450 இடங்கள் என்னவாகும், ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டாக மாறப்போகுதுங்க. அப்போ 2025ல் நமக்கு எக்ஸ்பெக்டட் சீட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் படி, அதாவது நம்ம 2 இயரை கம்பேர் பண்றோம். ஸோ 90 இடங்கள், 164 இடங்கள், அப்போ 120 இருந்து 140 இடங்கள் வரைக்கும் நமக்கு பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ்ல வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 300 இடத்துல இருந்து 350 இடங்கள் வரைக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இதெல்லாம் எப்படி சேராமன்றதை பொறுத்து இருக்குதுங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 330 இருந்து 380 இடங்கள் வரைக்கும் வரலாம். இதெல்லாமே இந்த வருஷம் நமக்கு வேண்டாம், ஃப்ரீ எக்ஸிட் பண்ணுவாங்க, வேற யூனிவர்சிட்டி போவாங்க, டீம்டு யூனிவர்சிட்டி போவாங்க, இந்த மாதிரி 330 323. அப்போ 330 இருந்து 380 வரைக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஃபீஸ் அதிகமாக போயிடுச்சு மேனேஜ்மெண்ட் கோட்டால. அப்போ எதிர் பேர் சேர்றாங்க இல்லைங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்க்கணுங்க. என்ஆர்ஐ கோட்டா பொறுத்த வரைக்கும் 440 425. அப்போ 400 to 450 இடங்கள் வரைக்கும் இது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு மாறும். அப்போ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு மினிமம் 400 to 700 இடங்கள் வரைக்கும் இந்த ரவுண்ட்ல வரும். ஒருவேளை என்ஆர்ஐ லேப்ஸை இந்த ரவுண்ட்லேயே மாத்திட்டாங்கன்னா 400 + 300 மினிமம் 700 to 750 சீட்ஸ், 700 to 750 சீட்ஸ் வரைக்கும் நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ரவுண்ட்ல. அப்போ கண்டிப்பா நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டால நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பொறுமையா இருக்கணும். அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம். மறக்காம எங்க வீடியோஸ் லைக் பண்ணுங்க, எங்க சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேலை எம்பிபிஎஸ் அப்ராட்ல படிக்கலாம்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமாக நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அதுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கைடன்ஸ் கொடுக்குறோம். அப்போ இந்த சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய கட் ஆஃப் டிசைட் பண்ணும். அது செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் டிசைட் பண்ணும். நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸை பொறுத்து இருக்கு. பட் இதில்
எம்சிசியில் சீட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடங்கள் மாறும்போது இன்னுமே நமக்கு கட் ஆஃப் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம். மறக்காம எங்க வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.